பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கல்லழகர். விண்ணை பிளக்கும் கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம். தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கல்லழகரை எதிர்கொண்டு வரவேற்ற வீரராகவ பெருமாள். கண்கொள்ளா காட்சியை கண்டு கூடியிருந்த பக்தர்கள் பரவசம். வைகை ஆற்றில் இறங்கிய கல்லழகரை காண லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பக்தர்கள். வைகை ஆறு, ஆற்றின் இரு கரைகள் என எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். வைகையில் கூடியிருந்த பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்து நெட்டிக்கட. சர்க்கரை தீபம் ஏந்தி கல்லழகரை வரவேற்ற பெண்கள். திமுக கூட்டணி 125 தொகுதிகளில் வெல்லும் என டுடேஸ் சாணக்கியா நிறுவனம் கணிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவில் தகவல். அதிமுக கூட்டணியை விட விஜயின் தவிக்க அதிக இடங்களை கைப்பற்றும் என டுடேஸ் சாணக்கியா கருத்து கணிப்பு. அதிமுக கூட்டணிக்கு 45 தொகுதிகள் வரையும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 63 இடங்கள் வரையும் கிடைக்க வாய்ப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியான திமுக 39% வாக்குகளை பெறும் என டுடேஸ் சாணக்கியா கணிப்பு. அதிமுகவுக்கு 27% வாக்குகளும், அதைவிட அதிகமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு 30% வாக்குகளும் கிடைக்க வாய்ப்பு. மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜியின் 15 ஆண்டுகால திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வரும் என டுடேஸ் சாணக்கியா நிறுவனம் கருத்து கணிப்பு. பாஜக 192 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெறும் எனவும், திரிணாமுல் காங்கிரசுக்கு 100 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் எனவும் கருத்து கணிப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துவது பாஜக தான் என மமதா குற்றச்சாட்டு. திரிணாமுல் காங்கிரஸ் 226 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் திட்டவட்டம். பவானிபூர் தொகுதிக்கான பாதுகாப்பு அறையை நள்ளிரவில் வந்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மமதா பானர்ஜி. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் 4 மணி நேரத்திற்கு மேலாக நேரில் ஆய்வு. வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாஜகவினர் திறக்க முயன்றதாக கூறி வாக்கு இயந்திரங்கள் உள்ள ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியே திரிணாமுல் காங்கிரசார் தர்ணா. இருதரப்புக்கும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் மத்திய பாதுகாப்பு படைகள் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அங்கீகாரமற்ற நபர்கள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை. QR கோட் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தியது தேர்தல் ஆணையம். அமைச்சர்கள் மற்றும் திமுக தேர்தல் பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மற்றும் வெற்றி வாய்ப்பு தொடர்பாக அறிவாலயத்தில் ஆலோசனை. கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் பொய் தகவல்களை பரப்பி தமிழ்நாட்டு மக்களையும் அதிமுக தொண்டர்களையும் திசை திருப்பும் வேலையை திமுக திட்டமிட்டு செய்வதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. கருத்து கணிப்புகளை உடைத்தெறிந்து அதிமுக 210 தொகுதிகளில் உறுதியாக வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. வாக்கு எண்ணிக்கையில் தில்லுமுள்ளு செய்வதற்கும் கலவரம் செய்து தமிழகத்தில் குழப்பத்தை உருவாக்குவதற்கும் திமுகவினர் முயற்சி செய்வார்கள் என எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களில் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அதிமுகவினருக்கு அறிவுறுத்தல்.
மே 4ஆம் தேதி வெற்றி பெற்றதும் வேறெங்கும் செல்லாமல் நேராக பனையூர் வாருங்கள். தவேக வேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் விஜய் அறிவுறுத்தல். கட்சியில் கிடைக்கும் பொறுப்புகள் கௌரவமான அடையாளம் அல்ல, அது கட்சியால் கொடுக்கப்படும் பிச்சை என்று துரை வைகோ பேசியதற்கு எதிர்ப்பு. மதிமுகவின் ஈரோடு தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு விலகியதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் விலை 968 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 3237 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி நகர்ப்புறங்களில் 25 நாட்களாக அதிகரிப்பு. கிராமப்புறங்களில் முன்பதிவு இடைவெளி இன்று முதல் 45 நாட்களாக உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு. வேலூரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் கொளுத்தியதால் மக்கள் தவிப்பு. தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, ஈரோடு, திருச்சி, மதுரை உள்ளிட்ட 17 இடங்களில் சதம் அடித்த வெயில். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தை தணித்த கோடை மழை. பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழையும் பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கொடைக்கானல், உதகை உள்ளிட்ட மலை பிரதேசங்களில் கோடை மழை. மழையில் நனைந்தவாறு இயற்கை அழகை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை. பழனி மலை மேலிருந்து அருவி போல படிப்பாதையில் கொட்டிய மழை நீர். பழனி மலை அடிவாரத்தில் சூறைக்காற்றில் மேற்கூரை விழுந்ததில் மழைக்கு ஒதுங்கிய பக்தர்கள் 10 பேர் காயம். இடுமன்குளத்தில் புனித நீராடிவிட்டு மழைக்காக ஒதுங்கிய பக்தர்கள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. மேட்டுப்பாளையத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. கடையின் மேற்கூரை பறந்து மின்கம்பத்தில் விழுந்த காட்சி. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக வானிலை மையம் தகவல். கேரளாவில் கொல்லம், பத்தனந்திட்டா, எர்ணாகுளம், ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை அமர்வுக்கு இன்று முதல் 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை. அவசர கால வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வுகள் அறிவிப்பு. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களின் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 7500 ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு பரிசீலனை. 78 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என தகவல். மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற மத்திய பாஜக கூட்டணி அரசை வலியுறுத்தி ஒடிசா மகளிர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டு தடுப்புகளை கீழே தள்ளி முன்னேறி சென்றதால் கைது.
மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் சுற்றுலா படகு முழுகியதில் 7 பேர் உயிரிழப்பு. 29 பேருடன் பயணித்த படகு பர்கி அணை பகுதியில் கவிழ்ந்து விபத்து. நேபாளத்தின் ரோல்பா மாவட்ட மலைப்பாதையிலிருந்து சறுக்கி 700 மீட்டர் பள்ளத்தில் விழுந்து ஜீப் விபத்து. முழுநிலவு திருவிழாவுக்கு செல்லும் வழியில் 17 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. IPL தொடரின் லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது குஜராத். 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகுத்த அர்ஷத் கான். நடப்பு IPL தொடரில் தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா டெல்லி? பலம் வாய்ந்த ராஜஸ்தான் அணியுடன் இன்று மோதல். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணிக்கு 2வது வெற்றி. பலம் வாய்ந்த யுக்ரைன் அணியை 3-2 என்ற கணக்கில் வீழ்த்தி அசத்தல். சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மலைவலம். அண்ணாமலையாரை வணங்கி 14 கிலோமீட்டர் தூர பாதையில் விடிய விடிய பக்தி